வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. இன்னைக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறது ஒத்த முதிர்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மலரில் மகரந்தத்தாள், அதாவது ஆணுறுப்பான மகரந்தத்தாளும் பெண்ணுறுப்பான சூலகமுடி இரண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே சமயத்துல முதிர்ச்சி அடையுது. அதாவது ஒரே சமயத்துல வளர்ந்து முதிர்ச்சி அடையுது. இதுக்கு பேர் தான் ஒத்த முதிர்வு. இந்த மாதிரி ஒரே ஆண் டைம்ல அந்த ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் முதிர்ச்சி அடையும் போது அதுங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், தன் மகரந்த சேர்க்கை பண்ணிக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக்குது. எடுத்துக்காட்டு மிராவிலிஸ் ஜலாபா அப்படின்னா அந்தி மல்லி அப்படின்னு சொல்லுவோம். ஈவினிங் டைம்ல கூப்பிட்டுல கலெக்டரா. அது இன்னொன்னு கேந்தராந்தஸ் ரோசியஸ் அப்படின்னா நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு படம் ஷேர் பண்ற பாருங்க. இந்த என்னன்னா அதை பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்களா? ஓகே, இப்ப அடுத்து வாங்க. முழுமையற்ற இருகால முதிர்வு. அந்த ஹெட்டிங்ல எல்லாமே இருக்கு. முழுமையற்ற இருகால முதிர்வு அப்படின்னா முழுமை பெறாம இருக்கு. இருகால முதிர்வு மலர்களில் ஒரு மலரின் மகரந்தத்தாலும் சூலக முடியும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைகின்றன. ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்ததுல நமக்கு அந்த ஒத்த முதிர்வுல ஆணுறுப்பு மகரந்தத்தாலும் சூலக முடியும் ஒரே நேரத்துல முதிர்ச்சி அடைஞ்சிச்சு. இங்க பாத்தீங்கன்னா மகரந்தத்தாள் ஒரு காலத்துல மகரந்தத்தாள் ஒரு நேரத்துல முதிர்ச்சி அடையுது, சூலக முடி ஒரு நேரத்துல முதிர்ச்சி அடையுது. அப்பனா இதுங்களால தன் மகரந்த சேர்க்கை பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஓகேவா? இது அயல் மகரந்த சேர்க்கும். சில நேரங்கள்ல மட்டும் இந்த இரண்டு மகரந்தத்தாலும் சூலக முடியும் முதிர்வு அடைஞ்சிச்சுன்னா ஒருவேளை தன் மகரந்த சேர்க்கை அங்க சாதகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அயல் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கைன்னா என்னது? கண்டிப்பா இதுக்கு பூச்சிகளை நம்பிதான் அந்த மலர்கள் இருக்கணும். பூச்சி வண்டுகள்லாம் வரணும். ஒரு மலர்ல உள்ள சூலக முடி இன்னொரு மலரை போய் சேரணும். ஒரு மலர்ல உள்ள மகரந்த துகள் என்ன பண்ணணும், இன்னொரு மலர்ல உள்ள சூலக முடிய போய் சென்றடையணும். இப்ப நம்ம வீட்டு காம்பவுண்ட்ல ஒரு மாமரம் இருக்குன்னா, நம்ம மாமரத்துல உள்ள அந்த மகரந்த துகள்கள், நம்ம வீட்டுல 3வது வீட்டுல ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த 3வது வீட்டுல உள்ள மாமரத்தோட சூலக முடிய போய் சென்றடையணும். இதுதான் என்ன சொல்லுவோம்னா அயல் மகரந்த சேர்க்கை. இதுக்கு பூச்சிகள் எல்லாம் காரணமா இருக்கும். காத்தடிக்கும் போது கூட பறந்து போய் அது விழலாம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, கெய்டினோ கேமின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னு பாருங்க, ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரின் சூலக முடிக்கு மாற்றப்படுது. அதாவது தன் மகரந்த சேர்க்கை மாதிரி. இது எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரிதான் இருக்கும். நீங்க அந்த கோடிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வகை மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் ஒருபால் மலர் தாவரங்களில் நடைபெறுகிறது. அடுத்தது பாருங்க, வெளி மகரந்த சேர்க்கை. ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே சிற்றினத்தை சார்ந்த வேறொரு தாவரத்துல போய் விழுது. அதாவது சொன்னா நம்ம வீட்டு காம்பவுண்ட் உள்ள மரமும் 3வது வீட்டுக்கு தோட்டத்துல உள்ள பூவிலையும் நடக்கக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கை. அடுத்து பாருங்க, அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள். அயல் மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்க தாவரங்களின் மலர்களில் பல்வேறு இயக்க முறைகள் உள்ளன. இவை அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள் அல்லது வெளிக்கலப்பு என்று அழைக்கப்படுகின்றன. அது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், ஈரிட பிரிதல் அல்லது ஒருபால் தன்மை. அப்படின்னா என்னவாங்க, ஒரு பிளான்ட்ல ஒருபால் மலர் மட்டும்தான் இருக்கு. அதாவது நாங்க போன கிளாஸ்ல உங்களுக்கு நான் பெண் மரமான பப்பாளி மரம் காமிச்சலாம் ஒரு படம் ஞாபகம் இருக்கா? அதுல பெண் பூ மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆண் மலர் இல்ல. அப்பனா கண்டிப்பா அது என்ன பண்ணணும், அயல் மகரந்த சேர்க்கை தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ஆணுறுப்பான மகரந்த துகள்கள் வேற ஒரு மரத்துல இருந்து பறந்து என்ன பண்ணணும், இந்த பெண் மரத்துல ரீச் பண்ணணும். அப்ப கண்டிப்பா அங்க என்ன நடக்கும்னா அயல் மகரந்த சேர்க்கை தான் அது பண்ணும். அதுல 2 டைப் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 வகைப்படும். ஆண் பெண் தாவர மலர்கள் அப்படின்னா மலர்ல என்ன இருக்கும், ஆணுறுப்பும் இருக்கும் பெண்ணுறுப்பும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, ஆண் பெண் மலர்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆண் பெண் மலர்கள் ஒரே தாவரத்தில் காணப்படுதல். எடுத்துக்காட்டு தென்னை, பாகற்காய், ஆமணக்கு, சோளம். ஒருபால் மலர் தாவரங்கள். ஒருபால் மலர்னு அர்த்தம், ஒரு செடியில ஏதாவது ஒரு பால் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஆண் இருக்கும் இல்லைன்னா பெண் இருக்கும். அப்படி அதுதான் ஒருபால் மலர் தாவரங்கள். ஆண் மற்றும் பெண் மலர்கள் வெவ்வேறு தாவரங்களில் காணப்படுதல். எல்லாத்துக்குமே இந்த கப்பாளி மரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் மரம் தனியா இருந்துச்சு, பெண் மரம் தனியா இருந்துச்சு. எடுத்துக்காட்டு பொராசஸ், கேரிகா, பேரிச்சை மரம். இங்கு தன் மகரந்த சேர்க்கை மற்றும் கேட்டனோகேமி ஆகிய 2மே தடுக்கப்படுகின்றன. அடுத்தது ஓரிட அடைதல் அல்லது இருபால் தன்மை. மலர்கள் இருபால் தன்மை கொண்டவை, எனவே தன் மகரந்த சேர்க்கையை தடுக்க சிறப்பான தகவமைப்புகளை கொண்டுள்ளன. இதை பாருங்க, ஒரு சில தாவரத்துல ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு 2மே இருக்குமா. ஆனா அதுங்க என்ன பண்ணுது, தன் மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடாது, அயல் மகரந்த சேர்க்கை தான் நடக்கணும்னு அதுங்க பூவுல அந்த ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் அதுங்க உருவாக்கிக்குது. என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருகால முதிர்வு. இங்கேயே இருகால முதிர்வுன்னு கொடுத்துருக்காங்க. இரு காலங்கள்னா சூலக முடி ஒரு நேரத்துல முதிர்வடையும், மகரந்தத்தால் ஒரு நேரத்துல முடிவடையும். 2மே வெவ்வேறு நேரத்துல மெச்சூர் ஆகும். 2மே சேம் டைம்ல மெச்சூர் ஆனாதான் அந்த தன் மகரந்த சேர்க்கை நடைபெறும். வெவ்வேறு காலங்கள்ல மெச்சூர் ஆகும் போது அங்க என்ன பண்ணாது, கண்டிப்பா தன் மகரந்த சேர்க்கையை அது நடக்க விடாது. இருபால் மலரில் உள்ள மகரந்த பையும் சூலக முடியும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைகின்றன. இதனால் தன் மகரந்த சேர்க்கை தடுக்கப்படுகிறது. எப்படி தடுத்துக்குதுங்க பாருங்க, 2 வகை இருக்கு. ஆண் முன் முதிர்வு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆணுறுப்பான மகரந்த தாள்கள் ஃபர்ஸ்ட் முதிர்ச்சி அடைகிறது. மகரந்த தாள்கள் சூலக முடிக்கு முன்னரே முதிர்ச்சி அடைகின்றன. சூலக முடி மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்க யார் மெச்சூர் ஆயிரா, அந்த ஆணுறுப்பான மகரந்த தாள் மெச்சூர் ஆயிடுது. எடுத்துக்காட்டு ஹீலியாந்தஸ் கிளீரோரெண்ட்ரம்.
இந்த கீழே அந்த படத்தை பாருங்க. ஆண் முன்முதிர்வு கிளீரோடென்ட்ரான். மகரந்த தாள்கள் பாருங்க நல்லா பெருசா வெளியில மெச்சூர் ஆயிட்டு வெளில வந்துருச்சு. அடுத்தது பாருங்க. பெண் முன்முதிர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண் முன்னாடி முதிர்ச்சி. சூலக முடி வந்து ஃபர்ஸ்ட் முதிர்ச்சி அடைஞ்சிருது. சூலக முடி மகரந்த தாள்களுக்கு முன்னரே முதிர்ச்சி அடைகிறது. எடுத்துக்காட்டு ரோப்புலேரியா நோடாசா, அரிஸ்டலோக்கியா, பிராக்டியேட்டா. படம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பெண் முன்முதிர்வு. சூலக முடி ஃபர்ஸ்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூலக முடி வெளில வந்துருச்சு. ஆனா யார் வரல? மகரந்த தகவல்களே வெளில வரல. அப்ப பெண் என்ன பண்ணிடுச்சு? முன்னாடி முதிர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது அதுங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா அயல் மகரந்த சேர்க்கை பண்ண முடியும். அடுத்தது பாலுறுப்பு தனிப்படுத்தல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இருபால் மலர்களில் உள்ள இன்றியமையாத உறுப்புகளான எது இன்றியமையாத இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்? மகரந்தத்தாலும் சூலக முடிந்தா ஒரு மலரோட முக்கியமான போர்ஷன். மலரில் அமைந்திருக்கும் விதம் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதை தடுக்கிறது. எடுத்துக்காட்டாக குளோரியேசா சூப்பர்பா தாவரத்தில் சூலக தண்டு மகரந்த தாள்களில் இருந்து எதிர் திசையில் விலகியுள்ளது. தாவரத்தில் சூலக முடிகள் மகரந்த தாள்கள் மேலே நீட்டிக்கொண்டு காணப்படுகின்றன. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. குளோரியேசா சூப்பர்பா. இந்த பிளான்ட்ல பாருங்க சூலக முடி ஆப்போசிட் பக்கம் இருக்குங்கிறாங்க. அதாவது இது எல்லாமே ஆணுறுப்பான மகரந்தம். இப்ப மகரந்தத்துக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் மகரந்தம் அப்படின்னா இதுக்கு கீழே சூலக முடி இருந்துச்சுன்னா ஈஸியா அந்த மகரந்துகளும் சூலக முடி வந்து ரீச் பண்ணும். ஆனா இந்த இடத்துல சூலக முடி எங்க இருக்கு பாருங்க. ஆப்போசிட் பக்கம் இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டிக் மாதிரி இங்க போயிருக்கு. ஓகேவா? அப்ப இதுல இருந்து வரக்கூடிய மகரந்துகள் இதை போய் ரீச் அடைவது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இங்க கொட்டுற சூலக முடி இங்க விழுந்து போயிடும். இங்க வர்றது இங்க கீழே விழுந்துரும். இங்க வர்றது இங்க விழுந்துரும். இங்க கொட்டுறது இப்படி கொட்டி போயிடும். அப்ப இது என்ன பண்ணிருக்கு? இந்த மகரந்தத்தை விட்டு எட்ட போய் தள்ளி இருக்கு. பிகாஸ் ஏன்னா அங்க வந்து தன் மகரந்த சேர்க்கையை அதுக்கு தடுக்குது. அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறணும்னு இந்த மாதிரி பூக்களோட அமைப்பு தன்னைத்தானாவே அது உருமாத்திக்குது.